வணக்கம். சாதாரணமாக ஒன்றை ரசிக்கின்ற எல்லோருமே கலா ரசிகர்களாகிவிட முடியாது. ஒரு பொருளை ஆழ்ந்து நுணுகி ஆராய்ந்து ரசிக்கின்ற போது அவன் கலா ரசிகனாகி விடுகிறான். அதே நேரத்தில் அது பற்றி இன்னும் ஆய்ந்து அது பற்றி இன்னும் அகலமாக தேடி அதை பற்றியே அவன் பாடுகின்ற போது ஒரு நல்ல புலவனாகி விடுகிறான். அதிலேயே ஆராய்ச்சியில் மூழ்கி விடுகின்ற போது அவன் ஒரு இலக்கியவாதியாகி விடுகிறான். ஆக ஒவ்வொன்றிலும் நுண்ணறிவோடு செயல்படுகின்ற போது அதிலே புலமை வருகிறது. அந்த புலமை தனக்குள்ளேயே இல்லாமல் அப்படியே வியாபிக்கின்ற போது அந்த கலைஞன் எல்லோருக்குமே சொந்தமாகி விடுகிறான். அப்படி எல்லோருக்கும் சொந்தமாகும் கலைஞர்கள் எல்லோராலும் போற்றப்படுகிறார்கள், வரவேற்கப்படுகிறார்கள். அப்படி ஒரு கலைஞரைத்தான் நாங்கள் இன்று வரவேற்கிறோம் எங்களுடைய தூவானத்திலே. ஆம், சம்மாந்துறையைச் சேர்ந்த அச்சி முகமட், கவிஞர் அச்சி முகமட் இன்று எங்கள் விருந்தினராக தூவானத்திற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் கவிஞர் அச்சி முகமட் அவர்களே. வணக்கம். ஆம், கவிதை என்பது இப்போது எங்கும் எதிலும் எழுதலாம் வரையலாம் என்கின்ற அளவுக்கு வியாபித்து விட்டது. அந்த அளவுக்கு நுணுக்கங்களோடு வந்தவையும் இருக்கின்றன, அல்லது சாதாரணமாக மனதில் தோன்றியவையும் கூட கவிதையாக என்று மலர்ந்திருக்கின்றன. உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் பிறந்து வளர்ந்து பாடசாலை சென்ற பருவங்கள் நிச்சயமாக அவற்றுக்கு உரமூட்டி இருக்கலாம். இந்த கவிதையிலே உங்களுக்கு நாட்டம் வந்தது எப்படி, எப்போது? கவிதைத்துறையை பொறுத்த மட்டில் என்னுடைய பிரவேசம் என்பது நான் பாடசாலையில் படிக்கின்ற காலத்தில் எனக்கு எழுத்தறிவு ஊட்டித்தந்த ஆசான்கள் வாயிலாகத்தான் வந்திருக்க வேண்டும். அப்போது பாடநூல்களில் இருக்கின்ற கவிதைகளைத்தான் ஆசிரியர்கள் வகுப்பறை செயற்பாட்டிலே எங்களுக்கு ஊட்டுவார்கள். அந்த வகையில் சிறு வயது முதல் எங்களுடைய ஆசான்கள் தமிழ் கூறும் நல்லுலகில் புகழ்பூத்த பெருங்கவிஞர்களுடைய பாடல்களையும் எமது மண்ணை பிரதிபலிக்கின்ற கவிஞர்களுடைய பாடல்களையும் அவர்கள் சொல்லித்தர அவை எங்கள் காதுகளின் வழியாக சென்று எங்கள் ஆழ்மனசில் அது பதிவு செய்து கொள்ளப்பட்டது. இந்த பின்னணியில்தான் என்னுடைய கவிதை பிரவேசம் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் நான் சொல்வதாக இருந்தால், சிறு வயதிலே ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்ற அந்த பாரதியினுடைய கவிதையும், புறமெலாம் வெறி செய்தோன் முதலினோர் பொருவிலா, வரமெலாம் உருவியன் வசையிலா வலிமைசால், உரமெலாம் உருவியன் உயிரெலாம் நுகரும் நின் சரமலா பிரிதுவேர் உளதரோ தர்மமே என்ற கம்பனுடைய வரிகளும் என்னுடைய ஆழ்மனசில் பதிந்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஆம், பார்த்தீர்களா, சாதாரணமாக ஒன்றை படிப்பதை விட ஆழ்ந்து படிக்கின்ற போது அதற்குள்ளே இன்னும் தேடல் அதிகமாகி விடுகிறது. அப்படி ஆழ்ந்து அதை படித்து உங்கள் தேடல் அதிகமாகின்ற போது நிச்சயம் ஆசான்களும் உங்களுக்கு உதவி இருக்கிறார்கள். சில ஆசான்கள் குறிப்பாக உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்திருப்பார்கள். அப்படி யாரையும் நினைவு கூற முடியுமா? நிச்சயமாக. இந்த இடத்தில் நான் மிக முக்கியமான இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனக்கு எழுத்தூட்டிய எனது ஆரம்ப கல்வி ஆசான் வெள்ளை கபூர் சார், அவரை நான் வெள்ளை கபூர் என வேந்தர் என்றே விழித்திருக்கின்றேன். என்னுடைய கவிதையில் என்னுடைய குருநாதர் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட அந்த கவிதையில் அவரை வெள்ளை கபூர் என்ற வேந்தர் என்று எழுதியிருந்தேன். அதேபோல் இடைநிலை கல்வியில் வரும்போது எனக்கு அறிவூட்டிய ஆசான்கள் பல பேர், அதிலும் இந்த தமிழை அழகுற ஊட்டிய ஆசான் மன்சூரே காதர், அவரை பெருமையோடு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அவருடைய கனிமத் என்னை கவிதை துறைக்குள் ஈடுபடுத்த வைத்திருக்கிறது. அதே போல பாவலர் பசில் காரியப்பர், ஈழமேகம் பக்கீர் தம்பி, இவர்களெல்லாம் கவிஞர்கள். ஆசிரியர் என்ற அந்த வினாவுக்குள் வருகின்ற போது நான் முன்னமே கூறிய எனது கபூர் சார், மன்சூரே காதர், பரிதா இஸ்மாயில், இதே போல சத்தாரம் புர்தௌஸ் போன்ற இந்த தமிழ் துறையில் விற்பனர்களாக இருந்த ஆசான்களிடமிருந்து அந்த தமிழ் அறிவை நான் பயின்று கொண்டேன். ஆம், ஓடி விளையாடு பாப்பா சாதாரணமாக நாங்கள் பாலர் வகுப்பிலிருந்து படித்த பாடல்தான். ஆனால் கம்பனை நீங்கள் நேசிக்க தொடங்கியது எப்போது? தரம் 10-11 படிக்கின்ற காலத்தில் பாடநூல்களில் பண்டிதமணி சி கணபதி பிள்ளையினுடைய அவையடக்கம் என்ற முதலாவது புத்தகத்தை துறந்த உடனேயே அந்த பாடல்தான் இருக்கும். அதிலே பண்டிதமணி சி கணபதி பிள்ளையினுடைய அந்த மொழிநடை மிக இலகுவான செந்தமிழில் எழுதியிருப்பார். அதனுடைய அவருடைய இலக்கிய வழி என்ற கட்டுரையை அடிப்படையாக கொண்ட சில பதிவுகள் அதில் இடம்பெற்றிருந்தன. அதில் இந்த நான் முன்னர் கூறிய பாடல் மாத்திரமல்ல, கம்பனுடைய தனித்துவத்தை எடுத்து காட்டக்கூடிய ஏராளமான பாடல்கள் இருந்தன. அதில்
ஒரு பாடல் இப்போதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மன்சூரே காதர் சார் வகுப்பறையில் வந்தால் அந்த பாடலை போதிக்கின்ற அழகே தனி அழகு. ஓசை பெற்றுயர் பாற்கடல் உற்றரு பூசை முற்றவும் நக்கு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றி காசில் கொற்றத்தி ராமன் கதையரோ என்று கம்பன் சபையில் அடங்கி பாடிய அந்த பாடலை அவர் எடுத்து இயம்பும் பாங்கு என்னை ஆட்கொண்டது. அதே போல அந்த தொடர்ச்சியாக கம்பனுடைய ஒவ்வொரு அழகியலையும் யுத்த காண்டம் என்றால் அதில் ஒரு பாடலை எடுத்து போடுவார். அதே போல் அவனுடைய அந்த மொழிச்செம்மை, அதனால் தான் அவர் கவி சக்கரவர்த்தி என்று அவன் பெயர் பெற்றிருக்கிறான். வெய்யோனொளி தன்மேனியில் விரிசோதியின் மறைய பொய்யோவெனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மறைகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகென்பது அறியா ஒரு அழகு என்று அவருடைய உச்சரிப்பு பாங்கு என் தமிழில் எனது செந்தமிழை என் மனசில் ஆழ பதிந்திருக்கின்றது என்று நம்புகிறேன். நிச்சயமாக ஒரு ஆசான் எங்களால் கடைசி வரை எங்கள் உயிருள்ளவரை மறக்கப்பட முடியாதவர்கள். அதிலும் இந்த மாதிரி சிறப்பாக கல்வியிலே நாட்டத்தோடு எங்களுக்குள் ஒரு உத்வேகத்தை ஊட்டுகின்ற ஆசான்மார் என்றும் நினைவு கூறத்தக்கவர்கள். இந்த கம்பன் உங்களை மிகவும் கவர்ந்தது போல் வேறு யாரும் கவரவில்லையா? நிச்சயமாக கம்பன் மாத்திரமல்ல, பாரதிதாசனை எடுத்தால் அவருடைய கவிதையில் அவர் மொழிக்காக தமிழை என் உயிரென்பேன் என்று சொன்னார். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுளையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் என்ற அவருடைய வரி அதுவும் என் மனதை ஆட்கொண்டது. மரபு இலக்கியத்தின் பால் என் மனம் ஈடுபடுவதற்கு இன்னும் பலர் காரணமாக இருந்தார்கள். பாவலர் பசிக்காரியப்பருடைய அவருடைய அழகான ஒரு சோடி கண்கள், அது என்று பாடநூலில் கூட இருக்கிறது. அந்த பாடலுடைய தாக்கம் எனக்குள் இருக்கின்றது. அதே போல் இளம் படைப்பாளிகள் என்று பார்க்கின்ற போது இன்று பிரபலமாக இருக்கின்ற பொத்திவில் அஸ்மின் கூட அவருடைய கவிதைகளுடைய ஈடுபாடும் எனக்குள் இருந்தது. ஒரு காலத்தில் இந்த சுனாமியினுடைய தாக்கத்தின் போது உலகக்கோப்பை என்ற சுனாமி என்ற ஒரு பாடலை அவர் ஆரம்பத்தில் எனக்கு அவர் தான் எழுதியது என்று தெரியாது. பாடசாலை வகுப்பறை செயற்பாட்டிலே சுனாமி பற்றிய ஞாபகம் வருகின்ற போது அந்த கவிதையை எடுத்து நான் படித்ததன் பிறகு முகநூல் பரிச்சயம் வந்த பின்புதான் அது அவர்தான் எழுதினார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். மிக அற்புதமான ஒரு கவிதை, மரபு இலக்கியத்தை மிக லாவகமாக அதில் கையாண்டிருப்பார். இதே போல் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற பாலமுனை ஃபாரூக், ஜின்னா ஷரபுத்தீன், அதே போல் எத்தனையோ மேதைகள், பெயர்களை சொல்வதென்றால் பெரிய பட்டியலாக இருக்கும். அதனால் ஒரு சிலரை நான் எனக்கு ஞாபகத்தில் இப்போது வந்த அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டேன். இதே போன்று ஏராளமான படைப்பாளிகள் என் மனசிலே இருக்கின்றார்கள். ஆமாம், அத்தனை படைப்பாளிகளையும் நீங்கள் நுணுகி ஆராய்ந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையுமே நீங்கள் ஒரு ஆசானாக கொண்டிருக்கிறீர்கள். அதனால் தான் உங்கள் படைப்புகள், உங்கள் கவிதைகள் மிகச் சிறப்பாக செம்மையாக அமைந்திருக்கின்றன. உங்களுக்கு கிடைத்த 2 விருதுகள் மிகப்பெரிய விருதுகள். ஏராளமான விருதுகளுக்கு நீங்கள் சொந்தக்காரர் என்றாலும் கூட அந்த விருதுகளை குறிப்பிட்டு சொல்லலாம். அந்த விருதுக்குரிய கவிதைகளை நீங்கள் வித்தியாசமான முறையிலே தந்திருக்கிறீர்கள். அதை பற்றி சொல்லுங்கள். சிலருடைய கணிப்பின்படி மரபு இலக்கியம் வழக்கொழிந்து போனது என்பார்கள். ஆனால் நான் ஒரு விஷயத்தை கையாண்டேன். இந்த மரபு எனும் சட்டகத்தில் இருந்து கொண்டு ஏன் நவீன விடயங்களை பாட முடியாதா என்று எனக்குள் அடிக்கடி வினாவை எழுப்பிக் கொண்டு இந்த சமூகத்தில் என் பார்வையில் பட்ட அனைத்தையும் நான் கவிதையின் துணைப்பொருளுக்குள் கொண்டு வந்தேன். என் மனதுடைய பாதிப்புகள் அனைத்தையும், நிறைய விடயங்களை நான் மரபு இலக்கியத்தில் அதை விருத்தப்பாவோ வெண்பா என்று நான் வகைப்படுத்தவில்லை. ஆனால் எனக்குள் அந்த விடயத்தை சொல்லுவதற்கு எந்த சட்டகம், எந்த யாப்பு மரபு எனக்கு இலகுவாக இருந்ததோ அதை நான் நேர்த்தியாக கையாண்டிருக்கிறேன். தேசிய விருது அல்லது ஏதோ இந்த விருதுகளுக்காக நான் அந்த நோக்கத்தில் கவிதை எழுதவில்லை. ஆனால் ஒரு வாய்ப்பொன்றை அரசாங்கம் தருகின்ற போது அதை நாமளும் விண்ணப்பித்தால் என்ன என்ற ஒரு வினாவுக்கு விடையாகத்தான் அதை விண்ணப்பித்திருந்தேன். கொடகே சாகித்ய விருது கிடைத்தது, அதே போல் அரசு சாகித்ய விருது. இந்த விருதுகளெல்லாம் ஒரு தேசிய அங்கீகாரத்தை எனக்கு வழங்கியது. ஆரம்பத்தில் நான் இது கிடைக்குமா இல்லையா என்று கூட தெரியாத நிலையில் கிடைத்தது என்பதை இவ்விடத்தில் நான் ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். ஆமாம், அந்த நீங்கள் சொன்னீர்கள் இந்த யாப்பு இவையெல்லாம் பற்றி. இலக்கணம், இந்த இலக்கணம் என்பதே அநேகருக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. அதனாலோ என்னவோ அவர்கள் இந்த மரபு என்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு புதியதாக சொல்ல முனைகிறார்களோ தெரியவில்லை. ரசிக்கக்கூடியது எல்லாமே மரபு கவிதை, புதுக்கவிதை எல்லாமே ரசிக்கக்கூடியவை என்றாலும் கூட நாங்கள் பார்க்கிறோம் இந்த சமூக வலைத்தளங்களிலே சிலருடைய கவிதைகள் காத்திரமான உள்ளடக்கங்கள் இருந்தாலும் கூட அவை ஏதோ கத்தரித்து போட்ட மாதிரி, வசனங்களை உடைத்து போட்ட மாதிரி. சிலருடைய நூல்களை நாங்கள் படிக்கின்ற போது அந்த எழுத்து நடையே, அதாவது சாதாரண கதையே, சிறுகதையே கூட சுவையான ஒரு உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஆனால் சில கவிதைகள் அப்படி இருக்கிறதே, அதாவது ரசிக்க முடியாதபடி. இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? பொதுவாக
நான் ஒரு ஆசிரியர் என்ற ஸ்தானத்தில் வைத்து நான் இதை சொல்வதாக இருந்தால், பாடசாலை வகுப்பறை செயற்பாட்டின் போது ஒரு ஆசிரியருடைய வகிபாகம் கற்பித்தல் என்கிற அடிப்படையில் நிறைய விடயங்களை கற்றிருக்கிறோம். இந்த யாப்பு மரபு என்பது தொல்காப்பியம் இருக்கிறது, யாப்பருங்கல காரிகை இருக்கிறது. அதே போல் இலக்கண அடிப்படையில் பார்க்கின்ற போது நன்னூலார் எழுதிய அந்த பவனந்தி முனிவர் எழுதிய நன்னூல் இருக்கிறது. அதே போல் பேராசிரியர் நுஹ்மான் சார் அவர்கள் எழுதிய இலகு இலக்கணங்கள் இருக்கின்றன. அதே போல் ஆறுமுக நாவலருடைய இலக்கணம் இருக்கிறது. இதையெல்லாம் தேடி தேடி படிக்கின்ற போது இது மாணவர்களுக்கு இலக்கணம் என்ற ஒரு பாடமும் பாடசாலை கலைத்திட்டத்தில் இருக்கின்றபடியால் அதை வாசித்து மாணவர்களுக்கு எப்படியாவது இதை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லுகின்றோம். அதே நேரம் நாங்களும் ஒரு அங்குலமாக இதில் வளரக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அண்மை காலத்தில் எழுதுகிற விஷயம் பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். இது ஒவ்வொருவருடைய இயலுமையை பொறுத்தது. அவருடைய உள்ளத்துணர்வுகளை பதிவு செய்வதற்கு என்ன ஊடகம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றதோ அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் இந்த விமர்சனம் இருக்கின்றது தான். வசனங்களை உடைத்துடைத்து போடுவது என்ற விடயங்களும் இருக்கின்றது தான். ஆனால் அதை ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாக வருமோ என்ற அச்சத்தினால் அந்த பாகுபாட்டை என்னால் இவ்விடத்தில் பதிவு செய்ய முடியாது இருக்கின்றேன். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் தனியால் வேறுபாட்டுக்குரியவர்கள். அதனால் அவரவருடைய மனதில் தோன்றுகின்ற விடயங்களை அவர்கள் இதில் என்ன விமர்சனம் வருகிறது என்றால், குறைபாடு என்னவென்றால் அவர்கள் நன்கு வாசிப்பதில்லை என்ற ஒரு குறைபாட்டை எடுத்து போடலாம். அதே போல் மரபோ நவீனமோ எந்த அடிப்படைக்குள் இருந்தாலும் சொல்லுகின்ற விடயத்தை அழகுற சமூகத்தில் போய் சேர வேண்டிய வகையில் அதை சொன்னால் உடனடியாக அது சமூகத்தை சேரும். அவர்கள் அந்த விடயத்தை கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் எழுதுகின்ற விடயத்தில் எழுத்து பிள்ளைகள் இருக்கின்றனவா என்று ஆராயாமல் அதில் பதிவு செய்யக்கூடாது. அவசரமாக எழுதி அவசரமாக முன்னோலில் போட்டு 5-6 லைக் எடுப்பதற்காக அந்த முயற்சிகள் ஈடுபடக்கூடாது என்பதை நான் இவ்விடத்தில் சொல்லிக்கொள்ள. நீங்கள் சொல்வது சரி. அதாவது அந்த சில நேரங்களில் பொருளும் பிழைத்து விடுகிறது, கருத்து பிழை எல்லாம் ஏற்படுகிறது. இதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் முகநூலில் பதிந்து விட்டால் அவர்களுடைய பெயருக்கும் அது இழுக்காகிவிடும். நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இந்த மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற போதும் நாம் வளர்கிறோம் என்று சொல்லி. இன்று மாணவர்கள் இன்னும் இளைய தலைமுறை என்று மொத்தமாக எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு மரபு கவிதையில் நாட்டமில்லை. அவர்கள் இதிலே ஈடுபாடு கொள்ளும் அளவுக்கு கவிஞர்களாக இருக்கின்றவர்கள், அதிலும் ஆசிரியராக இருக்கின்ற நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளிலே ஈடுபடுகிறீர்கள்? இன்னும் என்னவெல்லாம் களம் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக வகுப்பறை கலைத்திட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அதாவது கற்பித்தல் செயற்பாடு. அதுக்கு புறம்பாக அதுக்கு சமாந்திரமாக இணைப்பாட விதானம் இருக்கிறது. தமிழ் மொழி தினம், அதே போல் தேசிய மீலாது விழா, இவ்வாறு கல்வி அமைச்சினால் முறைமைப்படுத்தப்பட்ட சில ஏற்பாடுகள் இருக்கின்றது. இதன் வாயிலாக மாணவர்களை பாடசாலை வகுப்பறை செயற்பாட்டு தவிர்ந்த ஏனைய நேரங்களில் அவர்களுக்கான களங்களை அமைத்து, மாணவர் மன்றம் போன்ற களங்களை அமைத்து அவர்களுக்கான கவிதை பயிற்சி பட்டறை, அதே போல் ஆக்கத்திறன் செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது மாணவர்களை இலகுவாக இனங்காண முடியும். எத்தனையோ திறமை உள்ள மாணவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி நாங்கள் அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கின்ற போது மாணவர்களை மிக இலகுவாக இந்த இலக்கியத்துறைக்குள் ஈடுபடுத்தலாம். அதில் மரபு நவீனம் என்ற அந்த வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களிடம் நேரடியாக அழைத்து விருத்தப்பாவில் கவிதை எழுதென்றால் பிள்ளைகள் மிக இடர்பாட்டுக்குள்ளாவார்கள். எனவே விருத்தப்பா என்று சொல்லாமல் ஒரு கம்பனுடைய பாடலையோ, ஒரு பாரதியினுடைய ஒரு கண்ணியையோ, தெம்மாங்கையோ, சிந்தையோ இலகுவாக மாணவரிடம் இதை வாசியுங்கள் என்று சொல்லிவிட்டு இதை போல ஒன்றை செய்யுங்கள், போலச் செய்தல், இதைப்போல ஒன்று செய்யுங்கள் என்று சொல்லி மாணவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற போது அவர்களை அறியாமலேயே யாப்பு மரபுக்குள் ஈடுபட்டு அந்த கவிதையை எழுதக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். திடீரென எடுத்துக்கொண்டு பேச முற்பட்டால் ஒரு கணிதத்தையோ அல்லது ஒரு சிரமமான ஒரு விஷயமாக அதை கருதி அவர்களால் சோர்வடைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ரசனை ஏற்படுத்தி அவர்களை வாசிக்க வைத்து கொடுக்கின்ற போது மாணவர்கள் அவர்களை அறியாமலேயே இந்த எழுத்துத்துறைக்குள் அவர்கள் தங்களை இலங்க வைப்பதற்கு முடியும் என்று நான் கருதுகிறேன். ஆமாம், மிக ஒரு சிறப்பான ஒரு அணுகுமுறையை கூறினீர்கள் அச்சி முகமது அவர்களே. இன்றைய தூவானத்திலே சம்மாந்துறை கவிஞர் அச்சி முகமது அவர்களோடு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். அச்சி முகமது அவர்களே, உங்களுடைய இந்த மாணவர்களுடனான அணுகுமுறை, இந்த இலக்கியத்தை அவர்களுக்கு புகட்டுவதிலே, அப்படியான உங்களுக்கு இன்னும் இந்த இலக்கியம் சார்ந்த தொடர்புகள் நிறைய இருக்கும்.
எப்படி நீங்கள் பங்களிப்பு வழங்குகிறீர்கள்? உங்களுக்கு எப்படி களம் கிடைக்கிறது? வெவ்வேறு அமைப்புகளினூடாக நீங்கள் இந்த இலக்கியம் சார்ந்து செயற்படுகிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த என்னுடைய இலக்கிய பிரவேசத்திலே முதலாவது எனக்கு களம் அமைத்து கொடுத்த என்று சொன்னால் அரச ஊழியர்களுக்கான ஆக்கத்திறன் என்று சொல்லி தேசிய மட்டத்தில் அரசாங்கமும் மாகாண மட்டத்தில் கிழக்கு மாகாண சபையும் சுற்று நிறுவனங்களினூடாக இந்த கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற வேலை திட்டத்தின் கீழ் அவர்கள் சுற்று நிறுவனங்களை அனுப்பி வைப்பார்கள். அது எல்லா திணைக்களம் பாடசாலை ஆசிரியர்களுக்கு மாத்திரமல்ல, அரச ஊழியர்கள் அனைவருக்கும் அது வரும். எமது பாடசாலையில் இருக்கின்ற அதிபர்கள் அது விடயத்தில் மிக கவனமாக இருந்து உங்களால் முடிந்த இந்த ஆக்கத்திறனில் கலந்து கொள்ளுங்கள் என்று அந்த சுற்று நிறுவனத்தை ஒவ்வொரு பிரிவு வாயிலாக அனுப்பி வைப்பார்கள். அந்த விஷயத்தில் நான் ஞாபகப்படுத்த வேண்டும் எனது பெருமைக்குரிய அதிபர் ஏசிஎம் இஸ்மாயில் சார். அவர்தான் இவ்வாறு விண்ணப்பங்கள் வருகின்றனவே, நீங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாமே என்று கூறி எனது முதலாவது வாய்ப்பை பெற்று தந்தார். இதே போல பிரதேச மட்டத்திலான ஆக்கத்திறன் போட்டிகளை செய்வார்கள் பிரதேச செயலகம் வாயிலாக. அதுக்காக கலாச்சார உத்தியோகத்தர்களை நியமித்து தேசிய அமைச்சும் மாகாண அமைச்சுக்கு கீழும் சில உத்தியோகத்தர்கள் இருப்பார்கள். அவர்கள் சுற்று நிறுவனங்களை திணைக்களங்களுக்கு பாடசாலைகளுக்கு அனுப்பி வைப்பார்கள். இதன் வாயிலாகவும் விண்ணப்பித்து எமது படைப்பை எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதே போல் கவியரங்கங்கள் வெறுமனே இந்த தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு மிகவும் உந்து சக்தியாக இருக்கின்ற ஒரு அமைப்பு என்று நான் அதை சொல்லுவேன். அதுவும் கூட நிறைய தலைப்புகளில் எழுதுவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறது. அப்போ கவியரங்கத்தில் நான் ஈடுபட்டு அதனூடாகவும் வளர்ந்திருக்கிறேன். அதே போல் இலக்கிய பயிற்சி பட்டறைகள் சமாந்துறை கல்வி வலயத்தில் மாகாண பணிப்பாளராக அந்த முன்னைய அதிகாரிகள் தற்போதும் அந்த செயற்பாடுகள் இருக்கின்றன. மிக பிரபலமான எழுத்தாளர்களை கொண்டு, குறிப்பாக சொல்வதானால் நமது பிரதேசத்தில் மிக அடையாளமாக இருக்கின்ற மூத்த எழுத்தாளர் அனிஃபா அனிஃபா, மக்கத்தி சால்வை புகழ், இவர்களெல்லாம் அதே போல் இன்னும் ஞாபகம் வரவில்லை எனக்கு, சில எழுத்தாளர்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமாக அந்த பயிற்சி பட்டறையில் மாணவர்களை ஒரு பெற்றார் பாதுகாவலர் போல எடுத்து கூட்டி வந்து அந்த அமர்வில் இருக்க வைத்து பிள்ளைகளிடமிருந்து சில ஆக்கங்களை பெற்று காட்சிப்படுத்துவார்கள். காட்சிப்படுத்திய பின்பாடு ஒவ்வொருவரும் அதை வாசித்து அது பற்றிய தமது அபிப்பிராயங்களை தெரிவிக்க வைப்பார்கள். இது மாணவர்களுக்கு மத்தியிலே மிகுந்த ஈடுபாட்டையும் ஆசிரியர்களுக்கான ஒரு உந்து சக்தியையும் வழங்கியிருக்கிறது என்று கூறிக்கொள்வேன். இவ்வாறு தான் இந்த நிறைய களங்கள் வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வாய்ப்புகளை அந்தந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒவ்வொருவரும் இந்த எழுத்தாக்கத் துறையில் மிளிரலாம் என்பது என்னுடைய அசையாத நம்பிக்கை. ஆமாம், நேர்மறையாக இருக்கிறது உங்கள் பதில்கள். அதாவது அநேக மாணவர்களோடு உரையாடுகின்ற போது களம் இல்லை எங்களுக்கு என்று அந்த எதிர்மறையான கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படும். சரி, நீங்கள் எல்லோரையும் மதிக்கிறீர்கள், ஒவ்வொரு நூலையும் எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்களோ அதே போல படைப்பாளிகளையும் நேசிக்கிறீர்கள். உங்களை பற்றி ஒரு படைப்பாளி சொல்லப் போகிறார். எங்களுடைய கவிஞர் மேமன் கவி அவர்கள் எங்களுடைய அதிதி அச்சி முகமது பற்றி சொல்ல வருகிறார். கேட்டு பார்ப்போமா? அச்சி முகமது அண்மை காலமாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சிறந்த ஒரு கவிஞர். மரபு கவிதை, புது கவிதை என்ற போராட்டம், பேதம் நிராகரிக்கப்பட்டிருக்கும் இக்காலகட்டத்தில் இன்றைய கவிஞராக அச்சி முகமது திகழ்கிறார். கொடகை சாகித்ய விருது, தேசிய சாகித்ய விருது என பல்வேறு விருதுகளை பெற்று வளர்ந்து வரும் ஒரு சிறந்த கவிஞராக, நவீன மரபு கவிஞராக திகழ்கிறார். மரபு புது கவிதை என பேதம் பாராட்டக்கூடாது என்று சொல்லும் நான் இங்கு அவரை சிறந்த நவீன மரபு கவிஞராக திகழ்கிறார் என்று சொல்லுகின்ற போது அதற்கு காரணம் இருக்கிறது. மரபு கவிதை என்ற பெயரில் இன்று தேய்ந்து போன சொற்களை எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் அந்த கவிதை உருவத்தில் நவீன படிமங்கள், சொற்களை கையாளுகின்ற ஒரு சிறந்த கவிஞராக அவர் திகழ்கிறார். சிறப்பான பாராட்டு உங்களுக்கு. நிச்சயமாக அவரை பற்றி சொல்வதாக இருந்தால் எவ்வளவு விடயங்கள் சொல்லலாம். எந்த நேரமும் மனம் கோணாமல் ஒரு விஷயத்தை ஆற்றுப்படுத்துகின்ற அவருடைய வித்தியாசமான அபூர்வமான ஒரு மனிதர். அவர் மனங்கோணாமலை ஆற்றுப்படுத்தி விடுவார். என்னுடைய அந்த கொடகை சாகித்ய விருது கிடைத்த போது அவர் மிகவும் சிலாகித்து பேசினார். அவர் அதுக்கான உரையை கூட அவர் தந்திருந்தார்.
அவர் மிக நீண்ட உரையை தந்திருந்தார். இந்த மரபு இலக்கியத்தின் மீதான இவருடைய ஈடுபாடு எப்படி இருக்கிறது என்பதை அவர் மீண்ட ஆராய்ச்சிகளோடு அது தந்திருந்ததை வாசிக்கும் போது எனக்கே மெய்சிலித்து போனது. மிக அற்புதமான ஒரு மனிதர். ஆமாம், மனிதர்களை பற்றி நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. படைப்பாளிகளை பற்றி போற்றுகிறீர்கள். எல்லா படைப்பு இலக்கியங்களையும் ஓரளவுக்கு படித்திருக்கிறீர்கள். அந்த அனுபவம், அந்த அறிவு கொண்டு நீங்கள் இன்னும் சிறப்பாக படைக்க முனைகிறீர்கள். அப்படி படைத்த உங்களுடைய புத்தகங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டும். சொல்லுங்கள். என்னுடைய முதலாவது நூல் சாகரம் விழுந்த துமி. இந்த பேரே ஒரு சர்ச்சைக்குரியது. துமி என்ற சொல் கம்பராமாயணம் கம்பருக்கும் ஒட்டக்கூத்தருக்கும் இடையில் இடம்பெற்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தில் வந்தது. ஒரு இலக்கிய சர்ச்சை மிக்க ஒரு வார்த்தையாக இருந்தது. இதுவும் சிறுவயதில் ஆசிரியர்களால் போதிக்கப்பட்ட ஒரு பதிவு என்னில் இருந்ததால் நான் அதையே பேராக எடுத்துக்கொண்டேன். சாகரம் விழுந்த துமி. சாகரம் என்பது கடல், துமி என்பது துளியினும் சிறிது. எனவே இந்த தமிழ் என்கின்ற மிகப்பெரிய கடலுக்குள் நான் ஒரு சிறு துமி, துளியும் அல்ல ஒரு தூவானம் என்று சொல்லலாம். அந்த மலைக்கு பிந்திய தூவானம் போல் இருக்கின்ற அந்த மென்மையான ஒன்று என்று என்னை நான் அதில் ஒரு அவையடக்கமாக அந்த சொல்லை பாவித்தேன். அதுதான் என்னுடைய முதலாவது நூல். நான் அந்த நூல் விடயமாக என்னுடைய மூத்த அனுபவசாலிகளிடம் போகாத ஒரு குறை அந்த நூலில் இருக்கிறது. அதை ஒரு பாடநூல் போன்று என் மனதில் பட்ட நான் வாசித்த நூல்களின் அந்த பருமனுக்கே அதை நான் தயாரித்திருந்தேன், கலர் வண்ணப்படங்களை போட்டு காட்சிப்படுத்தி. அதுதான் என்னுடைய முதலாவது மரபு கவிதைக்கான பிரவேசமான நூல் என்று நான் இவ்விடத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதற்குரிய வரவேற்பு அமோகமாக இருந்தது. அப்போது மரபு கவிதை நிறைய பேர் எழுதியிருந்தாலும் ஒரு புதிய ஒரு கருப்பொருளின் அடிப்படையில் வித்தியாசமான சொல்லாட்சிகளோடு இது வந்தது என்று சொல்லி என்னை பலர் ஆற்றுப்படுத்தினார்கள். அதில் குறிப்பாக காத்தாங்குடி இலக்கிய சம்மேளனம் அவர்கள் இந்த நூலுக்கு ஒரு விருதினை எனக்கு வழங்கி வைத்தார்கள் 2019ஆம் ஆண்டு. வேறு உங்களுக்கு விருதுகள், அதாவது நாங்கள் விருதுகளை பற்றி பேசினோம் ஏற்கனவே, இன்னும் வெளியிடங்களில் என்று சொல்லும்போது அது எனது முதலாவது நூலுக்கு அது கிடைக்கவில்லை. நான் இரண்டாவது எழுதிய எனது நிலமும் நிலவும் நூல், அது தமிழகத்தில் கவிதை உறவுகள் எனும் இலக்கிய அமைப்பினரால் அந்த புத்தகம் முதலாம் இடத்தை மரபு இலக்கியத்தை பெற்றுக்கொண்டது. அதனுடைய நிறுவனர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் என்பவர் தொலைபேசியோடு பேசி, அது கொரோனா காலம் என்பதால் இந்த இடர்காலத்தில் உங்களை அழைக்க முடியாமல் இட்டு மனவருத்தமாக இருக்கிறது, உங்களுடைய நூலை புலவர் முத்துலிங்கம் தலைமையிலான ஒரு குழு நடுவராக இருந்து இதை பார்த்தார்கள் என்று சொன்னார். எனக்கும் போய் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. தமிழகத்தில் எத்தனையோ கவிஞர்கள் இருக்கின்ற நேரத்தில் அங்கே மரபு இலக்கியத்தில் எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைத்ததை நான் இவ்விடத்தில் பெருமையாக நினைக்கின்றேன். அது உங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் எல்லோருக்கும் கிடைத்த பெருமையாகவே நாங்கள் கருதுகிறோம். இது தவிர பாடல் இயற்றுவதிலும் உங்களுக்கு பாடல் என்னும் போது எனக்கான அந்த பிரவேசம் பாடசாலை சூழலில் தான் அது கிடைத்தது. திரைப்படங்களுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. பாடசாலையில் மாணவர்களை சாதாரணமாக மழமையான மரபு என்னவென்றால் ஒரு வரவேற்பு பாடலாக இருந்தாலும் ஏனைய துணிப்பொருள்களில் பாடசாலைகளில் பிரியாவிடை நிகழ்வுகள் செய்வார்கள். அதே போன்று அதிதிகள் வந்தால் அவர்களை ஆற்றுப்படுத்தி பாடுவது, இவ்வாறான விளக்கங்கள் அது மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பாடுகிற இந்த முயற்சியிலே இசையின் பின்னணியோடு பாடுகின்ற ஒரு முயற்சியை நான் பாடசாலை சூழலில் நான் நினைக்கின்றேன் அதனை அதனுடைய ஆரம்ப கர்த்தாவாக கூட நான் இருந்திருக்கலாம் என்று அந்த முயற்சியை நான் ஆரம்பித்து வைத்தேன். மாணவர்களை கொண்டு வந்து இசையோடு பாடுகின்ற அந்த பயிற்சியை மாணவர்களுக்குள்ளே ஏற்படுத்தி செல்கின்ற போது அந்த இசைக்கு தகுந்த சொல்லாடல்கள் சொல்லாட்சியை கையாள வேண்டும் என்ற நோக்கில் நான் அதை செய்திருந்தேன். அதுக்கான ஒரு அடிப்படையை உருவாக்கியது எங்களுடைய ஈழத்து மண் கூறுகின்ற பொதுவில் அஸ்மினுடைய அந்த ஆளுமையினுடைய அவருடைய அந்த ஒரு ரோல் மாடல், அவரை தான் நான் அதுக்கு சொல்லுவேன் அடையாளமாக. இவர் வயதிலும் குறைந்தவராக இருந்தாலும் இவ்வாறான பெரிய சாதனைகளை அவர் நிகழ்த்தி இருக்கிறாரே என்று சொல்லி அவரை நான் ஒரு அடையாளமாக எடுத்துக்கொண்டு நான் இந்த பாடல் ஆக்க முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றேன். ஆமாம், இது எந்த அளவுக்கு வெற்றி அளித்திருக்கிறது உங்களுக்கு? மாணவர்களின் ஒத்துழைப்பும் நிச்சயமாக அதற்கு வேண்டும். பலர் என்னுடைய இந்த கவிதைகளை வாசிப்பவர்கள் அடிக்கடி சொல்வதுண்டு. குறிப்பாக என்னை அஸ்மின் அவர்களும் ஆற்றுப்படுத்துவார்கள். கவிதை வேறு, பாடல் வரிகள் வேறு என்று அடிக்கடி சொல்வார்கள். பாடல் எழுதுகின்ற போது நீங்கள் கவிஞன் என்ற சொல்லை மறக்க வேண்டும். அது வரிகளை இலகுவாக பொதுஜனங்களுக்கு ஏற்ற வரிகளை போட்டு கையாள வேண்டும் என்று. அதுக்கு சில உதாரணங்களையும் சொல்வார்கள். பழைய சினிமாக்களில் கண்ணதாசன் கையாளுகின்ற போனால் போகட்டும் போடா என்கிற அந்த சொல் மிக இலகுவான சொல், ஆனால் ஜனரஞ்சகம் மிக்க ஒரு பாடல். அதே போல்
வைரமுத்து, வாலி பிரபலமான கவிஞர்களுடைய பாடல்களை சொல்லி இவ்வாறு மென்மைப்படுத்தி அந்த சொல்லுகளை எழுதுகின்ற போது அது போய் சேரும். அதுக்கு ஒரு கதையும் சொல்லியிருக்கிறார். ஆரம்ப காலத்தில் MS விஸ்வநாதன் அவர்களோடு கண்ணதாசன் பாடல் எழுத போகின்ற போது ஒரு தத்தகாரத்தில் ஒரு இசையை மீட்டுகின்ற போது காரணம் தெரியாமல் உள்ளம் களிகொண்டே கூத்தாடுதே என்ற சொல்லை கண்ணதாசன் எழுதியதாகவும், அப்போது MS விஸ்வநாதனுக்கு அந்த களி கூத்து இது பொதுசனங்களுக்கு போய் சேருமா, சொல்லை மாற்றலாமே என்று சொன்னவுடன் அவர்களுக்குள் அப்போது ஒரு சர்ச்சை ஏற்பட்டதாகவும், உடுமலை நாராயண கவி வந்து அந்த இடத்தில் இல்லை, காரணம் தெரியாமல் உள்ளம் சந்தோஷம் கொண்டாடுது என்று சொல்ல எழுதினால் அது பொதுஜனங்களுக்கு போய் சேரும் என்று எழுதி கண்ணதாசன் தன்னை மாற்றிக்கொண்டதாகவும், பின்னர் அவர் கவியரசர் என்று பெயரெடுக்கும் அளவுக்கு மிக பிரபலமான கவிஞரான அந்த வரலாறுகளை எல்லாம் தொலைபேசியில் என்னிடம் உரையாடி ஆற்றுப்படுத்துவார். இவ்விடத்தில் அதையும் கூட நான் ஞாபகப்படுத்துகின்றேன். சினிமா இலக்கியத்தில் பாடல் எழுதுகின்ற வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற சில படைப்பாளிகள் என்னோடு பேசுவதுண்டு, நீங்கள் இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடலாமே என்று. அதுக்கான சரியான களங்கள் அமைக்கப்படுகின்ற போது எதிர்காலத்தில் அதிலும் என்னுடைய இயலுமையை காட்ட முடியும் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமாம், ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் தேடி அதை உங்களுக்கான உரமாக பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். கவியரங்குகளிலே நிச்சயமாக நீங்கள் இடம் பிடித்திருப்பீர்கள். அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்களேன். நிச்சயமாக இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். கவியரங்கம்தான் என்னுடைய அந்த கவிதைக்கான களத்தை சரியாக பெற்று தந்தது என்று சொல்வேன். ஒரு கவியரங்கத்துக்கு செல்கின்ற போது அதற்கான தலைப்புகள் வழங்கப்படும். அப்போது அந்த கவியரங்கத்தில் எவ்வாறு இந்த தமிழை கொண்டு சேர்த்தால் யாருடைய மனதை தொட்டு செல்லும் என்ற ஒரு எண்ணத்தில் நான் அதுக்காக மிக இலகுவான சிந்திசை பாங்கில் சில கவிதைகளை எழுதியிருக்கின்றேன். அந்த சிந்திசை பாங்கில் எழுதுகின்ற போது தான் ரசிகர்களுக்குள் அது சந்தமுள்ள கவிதையாக மாறி ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் கவியரங்கம் என்று நிறைய தலைநகரத்திலே நடந்த ஒரு கவியரங்கம், கலைமகள் இதாயா ரிஸ்வி அவர்களை இவ்விடத்தில் நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அவர்தான் அதுக்கான முதலாவது களத்தை எனக்கு உருவாக்கி தந்தார், அவருடைய இலக்கிய அமைப்பினூடாக. அப்போது தென்னிந்திய கவிஞர் வித்யாசாகர் என்பவருடைய அவர் தலைமை கவிஞராக வந்தார். அப்போது நானும் ஒரு குறித்த 9 பேர்களில் ஒருவராக இருந்து கவிதை பாடிய போது அவர் அங்கு பாடிய கவிஞர்களுள் சந்த கவிதை என்று சொல்லி என்னை அவர் அடையாளப்படுத்தி, பின்னர் அவர் எமது இலங்கை மண்ணுக்கு வந்தபோது என்னை சந்த கவிஞர் என்றே ஒரு அடையாளத்தை தந்துவிட்டு சென்றார். இப்படித்தான் கவியரங்கத்தினூடான அந்த ஈடுபாடு. அதே போல் நான் மட்டும் அந்த கவியரங்கத்தை உருவாக்கி அதுக்குள் நின்று விடாமல் மாணவர்களையும் பல்வேறு தலைப்புகளை வழங்கி அவர்களையும் கவியரங்க செயற்பாட்டுக்குள்ளே ஈடுபடுத்தி எப்படியாவது இந்த கவிதை, இந்த மொழி மாணவர்களிடம் வந்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு முயற்சிகளை செய்திருக்கிறோம். ஆமாம், கவிஞர் வித்யாசாகர் உங்களுக்கு சந்த கவிஞர் என்றே பெயர் வைத்திருக்கிறார். நீங்கள் ஏன் அந்த சந்தத்தை விட்டு விட்டீர்கள்? அதையும் சேர்த்து சொன்னால் இன்னும் சிறப்பாக இருக்கும். சந்த கவிஞர் என்று உங்களுக்கு பெயர் சூட்டிய அந்த கவிஞர் இப்போது உங்களை பற்றி சொல்வதை கேட்போம். சந்த அழகு இருக்கும், சொல்ற பேச்சுல இனிமை இருக்கும், ஆனா பொருள் நிறைவு இருக்கு இல்லையா, அது எல்லாருக்கும் அந்த ஞானம் வாய்த்து விடுவதில்லை. சந்தக்கவி போன்ற சிலருக்கே உண்டு. காரணம், அவர் சிந்தனையை பாருங்கள். மண்ணையும் மரத்தையும் காதலித்தால் இந்த மாநில வறட்சியை போக்கிடலாம், விண்ணொடு வெளியை காதலித்தால் கதிர் வீச்சில்லா உலகை ஆக்கிடலாம் என்னும் தன்மை ஒரு படைப்பாளிக்கு வந்திருக்கிறதெனில் அவனை வெற்றி தேடி வரும். அந்த வெற்றி தான் நம் சந்தக்கவி திரு அச்சு முகமது அவர்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பெருவெற்றி பெருக. சந்த கவிஞர் என்று உங்களை பாராட்டியவர் உங்களை இப்போது இன்னும் பாராட்டி பேசினார். அது எல்லோருக்குமே மகிழ்ச்சி. நீங்கள் இந்த கவியரங்குகளை மிகச் சிறப்பாக கவி பாடி அதிலே சந்த கவிஞர் என்ற பெயர் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய கவிதையை இப்போது நாங்கள் கேட்கலாமா? ஞாபகம் இருக்கிறதா ஏதேனும் கவிதை? நிச்சயமாக. ஒரு கவிதை என் ஆழ்மனதை பாதித்த ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு இன்டர்வியூ ஒன்றுக்கு வந்த நேரம் தலைநகரத்திலே, அதுவும் பஸ் தரிப்பு நிலையத்தில் ஒரு வயோதிப அம்மா, ஒரு செவி புலன் இழந்த ஒருவர், பார்வை புலனும் மற்றிருந்த நிலையில் அந்த பஸ் தரிப்பிடத்தில் நடு வீதியிலே நின்று அங்கலாய்த்த அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சகோதரர், உனக்கு சிங்களம் தெரியும் தானே, அந்த அம்மாவிடம் போய் கொஞ்சம் பக்கத்தில்
பக்கத்தில் கொண்டு செல்லுங்களேன், பஸ் வர பார்க்குது, அடிச்சிடும் அப்படின்னு சொன்ன நேரம் நான் அந்த அம்மாவிடம் போய் சிங்களத்தில் அம்மா முன்னோத ஹொயன்னு என்ற அந்த வார்த்தையை போட்டு என்ன நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீங்க என்று கேட்டோன்னே அந்த மனுஷி என்ன மாறி நீங்கள் தமிழா என்று கேட்டார். இந்த பின்னணியில் அமைந்த ஒரு விடயத்தை நான் கவிதையாக யாத்திருந்தேன். அதை நான் இவ்விடத்தில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். தலைநகர பேருந்து தரிப்பிடத்தில் அன்று தன்னிலையை தானறியா தாயவளும் நின்று அலைமோதி திரிகின்ற அவஸ்தைகளைக் கண்டு அகமுருகி பாடுகின்றேன் ஆற்றாமை கொண்டு. கார்மேகம் என புகழ்ந்த கார்குழலின் கோலம் காய்ந்தெறிந்த தளச்சாம்பல் பூளையினைப் போலும் கூரம்பு தனைப்பளித்த காந்தவிழி இரண்டும் குருட்டாகி வழிதேடி சுவரைக் கரம் சுரண்டும் செவ்வாயை கொவ்வையென செப்பியதொரு காலம் செந்நிறத்தை காணவில்லை செதிற்கலன்ற கோலம் ஒவ்வொன்றும் பச்சரிசை ஒளித்து வைத்த பற்கள் ஒட்டுலர்ந்து போனதனால் ஓசையில்லா சொற்கள் அவ்வைக்குள் ஆட்சி செய்து ஆட்டுவித்த கூனும் அங்கு கண்டேன் அவதியுற்ற அம்மாவை நானும் கவ்வியதோ முதுமை வலி கண்ணில் மழை வெள்ளம் காட்டாராய் பெருக்கெடுத்து மனதில் பெரும் பள்ளம் பொக்கை வாய் திறந்தே தாய் புத்தாகோ என்றாள் போகின்ற வழிப்போக்கர் முன் சென்று நின்றாள் பக்கத்தில் போவோர்கள் யா பிசு என்றார் பைத்தியமே என்று சொல்லி பஞ்சுளத்தை கொன்றார் அக்கணமே தாயவளின் அருகோரம் சென்றேன் அம்மே மே முனவத ஹொயன்னு என்றேன் சொக்கிவிட தாயவளோ ஒயா தெமிழத என்றாள் சோராமல் நான் அங்கு அம்மே என்றேன் ஆறுயிரில் ஊறிவிட்ட அருந்தமிழ் மொழியில் அன்னையவள் பேசிவிட்டால் திக்குவாய் ஒலியில் பாருபுத்தே என்னை இங்கு பைத்தியமே என்று பரிதவிக்க வைத்துள்ளார் பஸ் ஸ்டாண்டில் என்று 6 பேரை பெற்றிருந்தேன் அத்தனையும் ஆண்கள் ஆயுளின்று முதுமை பெற அருகிலில்லை தூண்கள் சோறு தண்ணி சொட்டுமில்லை சோர்ந்து விட்டேன் நானே சோறு கொஞ்சம் வாங்கித்தா மட்ட தெய்யோ நீதானே இப்படித்தாய் சொல்லிவிட இதயத்தில் நோகும் இருவிழிகள் ஊற்றெடுத்து இரத்தங்கள் தாவும் அப்படியே வலியோடு அடிசில் பொதி எடுத்தேன் அம்மாவின் தலைதடவி அங்கு அதை கொடுத்தேன் ஐயையோ நான் ஒன்றும் தெய்வமில்லை தாயே என் அம்மா போல் இருக்கின்றாய் அதனால் இவன் செய்யே பொய்யுலகு பொறுமையுறு புரிந்து வீழ்வர் காலில் போதை இந்த உலகம் என்று உணரும் அந்த நாளில் என்று சொல்லி விடைபெற்றேன். அது என் மனதை ஆழ பாதித்தது. ஆமாம், இந்த கவிதையும் எங்களை ஆழமாகவே பாதித்து விட்டது. அருமையான கவிதை வரிகள். இப்படியான வரிகள் நிறைந்த புத்தகங்கள் நிச்சயமாக எல்லோருடைய இல்லங்களிலும் இருக்க வேண்டும். உங்களுடைய சகோதரர் சொல்லித்தான் அந்த தாயாரின் அருகில் சென்றீர்கள். நீங்கள் உங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் பற்றி சொல்லுங்கள். அவர்களுக்கு எந்த அளவு இந்த கவிதையிலே இலக்கியத்திலே நாட்டம் இருக்கிறது? நிச்சயமாக ஆரம்பத்தில் கேட்கவில்லையே என்ற ஒரு தவிப்போடு இருந்தேன். இந்த சூழலில் இந்த கவிதைத்துறைக்குள் வருவதற்கு என்னுடைய சகோதரர்கள் பிரதான காரணம். குறிப்பாக நாங்கள் 5 ஆண்கள் 2 பெண்கள். பாப்பா இளம் வயதிலேயே காலமாகிவிட்டார். அம்மாவினுடைய அரவணைப்பில் இருந்த காலத்தில் தான் என்னுடைய மூத்த சகோதரர், அவர் சிறுவர் இலக்கியத்தில் ஈடுபாடுடையவர், எம்ஐ அகமட் என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவர்தான் நான் ஏதாவது பத்திரிகைகள் தாள்களில் எழுதி கொண்டிருந்தால் இதை வெறுமனே எழுதி போட்டு விடாது, இதில் ஏதோ நல்ல சந்தங்கள் இருக்குது என்று சொல்லி என்னை அடிக்கடி ஆற்றுப்படுத்தி அவர் அதை அச்சு ஏற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்து நூலுருவாக்க முயற்சியில் என்னை ஈடுபடுத்தியவர் அவர்தான், என்னுடைய சகோதரர் அகமட் அவர்கள். இவ்விடத்தில் அவரை நான் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். இப்படி இலக்கிய சூழலில் என்னுடைய மனைவி இர்ஃபானா பானு, அவர் மிகச்சிறந்த முறையில் அந்த கம்ப்யூட்டர் விசைப்பலகை அசைக்கக்கூடியவர். என்னுடைய கவிதைகள் தாளில் எழுதி வைத்துவிட்டு நான் அவசரமாக வெளிக்கிட்டால் கூடாது எடுத்து பக்குவமாக டைப் பண்ணி அதை ஆவணப்படுத்தி விட என்ற நூலில் அச்சு ஆக்க முயற்சி முழுதும், அச்சு இயந்திர பணிகள் முழுதும் எனது மனைவி தான் செய்திருந்தார். அதே போல் என்னுடைய 3 பிள்ளைகள், முகமது அன்ஷிப், முகமது அஸ்தாஃப், ஆபித் என்று சொல்லக்கூடிய 3 பேர். இவர்கள் அனைவரும் ஒரு இலக்கியமாகவே எனது குடும்பம் பின்னணியால் இருந்ததன் காரணமாகத்தான் என்னுடைய கவிதை துறை வளர்ந்து வருவதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆமாம், குடும்பம் ஒரு கதமம் என்பதற்கு நல்ல உதாரணமாக இருக்கிறது உங்கள் குடும்பம். சரி, இன்னும் ஒருவர், அவர் வேறு யாரும் இல்லை, சிறுகதை ஆசிரியர் டாக்டர் MM நௌஷாத் அவர்கள் உங்களை பற்றி சொல்லுகிறார். அதுவும் மகிழ்ச்சி தான், கேட்டு பார்ப்போம். உண்மையாக சந்தக்கவி என்று அவரோடு சேர்ந்த அடைமொழிக்கு கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு கவிஞராக நான் அச்சு முகமது அவர்களை கருதுகின்றேன். அவர் சொற்களை மிகவும் லாவகமான முறையிலே தன்னுடைய கவிதையிலே பயன்படுத்துகின்றார். அதேபோல் பொருத்தமான சொற்கள் தானாகவே பொருத்தமான இடங்களில் வந்து விழுந்து அந்த கவிதையை மேலும் மேலும் மெருகுபடுத்தி அழகாக வசீகரமாக எங்களுக்கு தருவதில் அவர் ஒரு சிறந்த விற்பனராக இருப்பதை நான் காண்கிறேன். அதை போலவே சுருக்கமாக சொன்னால் அவரிடம்
சொற்கள் வந்து மண்டியிடுகின்றன. உண்மையாக ஒரு கவிஞருக்கு தேவையானது வளமான சொற்கள். அந்த வளமான சொற்கள் நிறையவே அவரிடம் இருப்பதை நான் காண்கிறேன். அதை போலவே எங்களுடைய சந்தக்கவி அச்சி முகமது அவர்கள் மற்றைய மரபு கவிஞர்கள் போல் அல்லாது, அதாவது தேய்ந்து போன பாடுபொருட்களை அவர் ஒருபோதும் கையில் எடுப்பதில்லை. நவீன உலகின் அன்றாட பிரச்சினைகளை மக்களிடம் எடுத்து செல்வதற்கு கவிதையை ஒரு ஊடகமாக பயன்படுத்துவதை, அதாவது இந்த மரபு கவிதையை பயன்படுத்துவதை நான் பல தடவைகள் அவதானித்திருக்கிறேன். மரபு கவிதையை உண்மையாக சாதாரணமாக சொல்வதாக போனால் அந்த மரபு கவிதையை கட்டுடைத்து ஒரு சிறந்த கவிதையாக நவீன மக்களுக்கு, நவீன வாசகர்களுக்கு விரும்பக்கூடிய ஒரு கவிதையாக மாற்றி அமைப்பதில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றே நான் கருதுகின்றேன். ஆமாம், டாக்டர் சிறுகதை ஆசிரியர் MM நௌஷாத் அவர்கள் தன் மனதில் உங்களை பற்றி தோன்றிய எண்ணங்களை மிக அழகாக கூறிவிட்டார் இல்லையா? நௌஷாத் டாக்டரை பற்றி சொல்வதாக இருந்தால், நிறைய பேர் இந்த தமிழ் இலக்கியம் சாராத வேறு துறை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் சமூகத்தில். பொறியியலாளராக, வைத்தியராக, கணக்காளராக, எத்தனையோ துறைகளில் எத்தனை பேர் இருப்பார். ஆனால் நேரமில்லை என்பார்கள் அவர்களை விசாரிக்கின்ற போது. ஆனால் ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியில் அமர்ந்து கொண்டு இந்த நௌஷாத் என்பவர் 2 அற்புதமான சிறுகதைகளை எழுதியிருக்கின்றார். அதில் ஒன்று அவருடைய சொர்க்காபுரி சங்கதிகள், அதுவும் தேசிய மட்டத்தில் விருது பெற்ற ஒரு நூல். அதே போல பூச்செண்டு போல் ஒரு மனிதன், மிக அற்புதமான அந்த நூலில் ஒரு ஆசிரியர் எழுதும்போது குறிப்பிட்டிருந்தார், இந்தியாவில் புதுமை பித்தன் சிறுகதைகளின் தாத்தா அல்லது தந்தை என்று அழைக்கப்படுவது போல இவர் இளவரசன். புதுமை பித்தன் அரசன் என்பதாகவும் இவர் இளவரசன் என்பதாகவும் அவரை சொல்லியிருந்தார். மிக அற்புதமான சிறுகதை ஆசிரியர் அவர். குயிலோசை மன்றம் என்ற ஒரு மன்றம் இருக்கிறது எங்களுடைய பிரதேச மட்டத்தில் நடைபெறுகின்ற. ஒவ்வொரு அமர்விலும் ஒவ்வொரு தலைப்பை தந்து விடுவார். இப்படி ஒரு தலைப்புக்கு கவிதை எழுதி கொண்டு வாருங்கள் என்று அந்த சபையிலே நாங்கள் வாசிப்போம். ஒரு கவியரங்கமாகவே அமைந்துவிடும். இவ்வாறு ஒவ்வொரு கலைஞர்களை மினங்கண்டு தலைப்புகளை வழங்குகின்ற போது அது காலப்போக்கில் ஒரு வருடம் முடிந்தவுடன் எப்படியும் ஒரு 200-300 கவிதைகள் ஒவ்வொரு படைப்பாளியும் எழுதுவதற்கான அந்த களத்தை அவர் சரியாக ஏற்படுத்தி தந்தார். நன்றியோடு அவரை நினைவு கூறுகிறேன். நிச்சயமாக இவையெல்லாம் அற்புதமான விடயங்கள். இவை உங்களை போன்ற சிறந்த கவிஞர்கள் உருவாவதற்கு நிச்சயமாக வழி சமைக்கும் என்று நம்புவோம். உங்களுடைய 2 புத்தகங்களிலே கொடகே விருது பெற்ற புத்தகம் பற்றி சொன்னீர்கள். தேசிய விருது பெற்ற அந்த புத்தகம் பற்றி நாங்கள் நிச்சயம் பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் தேசிய விருது பெறுவது என்பது மிகப்பெரிய விடயம். அதிலும் ஒரு மரபு கவிதையாக வந்த அந்த கவிதைகளுக்கு கிடைத்திருக்கிறது என்பது இன்னும் மிகப்பெரிய விடயம். அதை பற்றியும் சொல்லுங்களேன். எனது நிலவும் நிலவும் அந்த நூலை எழுதினேன். அந்த நூலுக்கான பேரும் அதிலும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது. நோர்வே தமிழ்ச்சங்கம் இந்த வடபுலத்தினுடைய அனர்த்தம் குறித்த ஒரு பதிவுக்காக அது அகில இலங்கை மட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி விண்ணப்பித்திருந்தார்கள். முகநூல் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் தேசிய பத்திரிகையிலும் அது இடம்பெற்றிருந்தது. அப்போது நான் ஒரு பரிச்சாத்தமாக எழுதி போட்டிருந்தேன், விண்ணப்பித்திருந்தேன் நோர்வேக்கு. அது 1ஆம் இடம் கிடைத்தது. எனது நிலவும் நிலவும் இந்த நம்மளுடைய வாழ்புலத்தின் சூழல் பின்னணியாக கொண்ட ஒரு கவிதை. எத்தனையோ படைப்பாளிகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம், எழுதியிருப்பார்கள். எனக்கு அந்த பேர் நன்கு பிடித்திருந்தது. அந்த பேரையே நான் எனது நிலவும் நிலவும் என்று எனது அனைத்து கவிதைகளுக்கும் 100 கவிதைகள் அடங்கிய ஒரு தொகுதி அது, அந்த புத்தகம், அந்த பிரதி, அதுக்கு அதனுடைய பேரை வைத்து கொண்டேன். அது விருது கிடைக்குமா இல்லையா என்று தெரியாது. ஆனால் இந்த பிரதேச கலை இலக்கிய அதிகார சபை இருக்கிறது, தேசிய இலக்கிய அதிகார சபை. அப்போது அவர்கள் நூல் கொள்வனவு மற்றது படைப்பாளிகள் விண்ணப்பிக்கலாம், தேசிய விருது விண்ணப்பிக்கலாம் என்று வந்தபோது நானும் ஒரு பரிச்சாத்தமாக தான் விண்ணப்பித்திருந்தேன். யார் நடுவராக இருந்தார்களோ, யார் பார்த்தார்களோ ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த கொரோனாவை முன்னிட்டு அவர்கள் மிக ரகசியமாக அந்த விடயம் இருந்திருக்கும். அவர்கள் முகநூலிலே பதிவிட்டு விட்டார்கள், PDF-இல் போட்டிருந்தார்கள். அப்போது நான் சாதாரணமாக பார்த்து கொண்டிருந்த போது தான் எனது பேரை நான் வாசிக்க கிடைத்து அதிர்ச்சி அடைந்தேன். நமக்கு தேசிய விருதா என்று ஒரு எண்ணத்தோடு அந்த அங்கீகாரம் என்னை ஒரு உற்சாகப்படுத்தியது என்று தான் இவ்விடத்தில் நான் சொல்லுவேன். ஆமாம், நிச்சயமாக உங்களுடனான இந்த உரையாடல் பார்த்து கொண்டிருக்கும் இளைய தலைமுறை எந்த அளவுக்கு தம்மை தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக நிச்சயமாக அமையும். ஏனென்றால் வெறுமனே எழுத வேண்டும், என்னுடைய பெயர் இந்த சமூக வலைத்தளங்களிலே உலா வர வேண்டும் என்கின்ற நோக்கோடும்
அல்லது எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலும் எழுதுபவர்கள் இருக்கிறார்கள். தம்மை பட்டை தீட்டிக்கொள்ள அவர்கள் முன்வருகிறார்கள் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. விளம்பரத்தை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்கிறோம் எங்களுடைய சம்மாந்துறை சந்த கவிஞர் அச்சி முகமது அவர்களோடு. இந்த இளைய தலைமுறை பற்றி நாங்கள் இந்த இடைவேளைக்கு முன்னதாக பேசி கொண்டிருந்தோம். அந்த இளைய தலைமுறை எந்த அளவுக்கு தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் இன்னும் சில ஆலோசனைகளை கூறலாமே. சுருக்கமாக சொல்வதென்றால் வாசிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்வேன். அவர்கள் தேர்ந்தெடுத்து வாசிக்க முடியும். மரபு என்றாலும் சரிதான், நவீனம் என்றாலும் சரிதான், பின்னவீனம் என்று எத்தனையோ பேர்கள் இந்த சமூகத்தில் உலாவி திரிகின்றன. இருந்தாலும் தான் ஒரு எழுத்தாளனாக வர வேண்டும் என்று சொன்னால் அவர் தனக்குள் இருக்கின்ற அந்த எந்த துறை சார்ந்த இயலுமையை அவர் அளவிட வேண்டும். முதலாவது தனக்கு இதுதான் முடியும். சிறுகதை என்றால் சிறுகதை எழுதலாம், நாவல் என்றால் நாவல் எழுதலாம், இல்லை நான் பாடலாசிரியராக வேண்டுமா, அவர் தன்னை அவருக்குள்ளேயே வினா எழுப்பிக் கொள்ள முடியும். அதன் பிறகு அவர் அதற்கான தேர்ந்தெடுத்த நூல்களை அதிகம் வாசிக்கின்ற போது அவர்கள் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக வரலாம். ஏன் நாங்கள் கூட இவ்வளவு இந்த கலையகத்தில் வைத்து நேர்காணல் காணும் அளவுக்கு பெரிய எழுத்தாளர்களாக வந்துவிட்டோம் என்று என்னால் முடியவில்லை. ஏனென்றால் இன்னும் அதிகமாக வாசிக்க வேண்டும். சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய எத்தனையோ இருக்கின்றது. அதனால் இளைய தலைமுறை மூத்த தலைமுறை என்று நாங்கள் பாகுபடுத்தி பொதுவாக எல்லோரும் இந்த வாசிப்பின் மீதான ஈடுபாட்டை அதிகப்படுத்த அவர்கள் மிகச்சிறந்த படைப்பாளிகளாக வரலாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆமாம், தம்மைத்தாமே வளர்த்து கொள்ள வேண்டும். எத்தனை உயர்ந்தாலும் நாங்கள் அந்த கர்வம் கொள்ளக்கூடாது என்பதாக நீங்கள் கூறினீர்கள். இப்போது எழுத்தாளர் அப்துல் ரசாக் அவர்கள் உங்களை பற்றி சொல்ல வருகிறார். கவிஞர் அச்சி முகமது அவர்களை பொறுத்தவரை அவர் சமகாலத்தில் இயங்குகின்ற மிக முக்கியமானதொரு கவிஞர் ஆவார். சாகரம் விழுந்த துமி, எனது நிலமும் நிலவும் ஆகிய 2 தொகுப்புகளை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது சம்மாந்துறை சந்தக்கவி அவர்கள் தன்னுடைய பெயருக்கு வைத்த அடைமொழியைப் போல கவிதை உலகிலும் சந்தங்கள் நிறைந்து மிக இனிமையான கவிதைகளை யாக்கக்கூடிய ஒருவராக காணப்படுகிறார். பொதுவாகவே வழக்கிழந்து போன மரபு கவிதைகள் இன்றும் எம்முன் உயிர் பெற்று உலா வருகின்றது என்று சொன்னால் அது சம்மாந்துறை சந்தக்கவி போன்றோரின் முயற்சியினால் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அடிப்படையில் மரபார்ந்த விடயங்களை நவீன எழுச்சியுடன் பாடுகின்ற மிக முக்கியமான ஒருவராக அச்சி முகமது அவர்கள் காணப்படுகிறார். இவருடைய கவிதைகள் பற்றி நோக்குகின்ற போது இவர் பாடாத பொருள் இல்லை என்கின்ற அளவுக்கு தன்னுடைய கவிதையை மிக எளிமைப்படுத்தி சந்தமும் சீர்களும் இணைந்து வர பாடக்கூடிய ஒருவராக இருக்கிறார். தொடர்ச்சியாக இவரது கவிதைகளை வாசிக்கின்றவன் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது மரபார்ந்த கவிஞர்கள் பலர் மரபு ரீதியான சிந்தனைகளை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே கவிஞர் அச்சி முகமது அவர்கள் தன்னுடைய மரபு கவிதைகளுக்குள்ளே நவீனத்துவத்தின் சிந்தனைகளையும் எழுச்சிகளையும் பாட முற்படுவது மிக முக்கியமானதொரு சமூக மாற்றத்தின் தளம் என்று கூறலாம். அந்த அடிப்படையில் சம்மாந்துறை சந்தக்கவி அச்சி முகமது அவர்கள் கவிதை மொழிவதிலும் மிகச்சிறந்த ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். நான் அறிந்தவரை இவர் மொழியை அல்லது தமிழை முறையாக கற்காத ஒருவராக இருந்தபோதும் இந்த கவிதையின் பால் இருக்கின்ற ஆர்வத்தின் காரணமாக மொழியை இன்று மிக சிறப்பாக பயன்படுத்துகின்ற ஒரு மொழி வல்லுநராகவும் சிறந்ததொரு கவிதை உரைப்பாளராகவும் சிறந்த வகையிலே மரபு கவிதைகளை யாக்கின்ற ஒருவராகவும் நம் முன்னே வலம் பெறுவது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. எழுத்தாளர் அப்துல் ரசாக் கூறினார். ஆம், உண்மைதான். எந்த அளவுக்கு நாங்கள் மற்றவர்களை வரவேற்கிறோமோ பெருமைப்படுத்துகிறோமோ அந்த வரவேற்பும் பெருமைப்படுத்தலும் நிச்சயமாக நமக்கும் ஒரு நாள் வந்து சேரும், மகுடமாக, இல்லையா? ஆமாம். ரசாக் சாரை பற்றி சொல்வதானால் மிகச்சிறந்த நண்பர், எழுத்தாளர். அவர் அவர் அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் மொழியை முறைமையாக படிக்காவிட்டாலும் ஆனால் உங்களுக்குள்ளே மிக ஆழ்ந்த ஒரு புலமை இருக்கிறது, அதை எழுதி கொள்ளுங்கள், சமூகத்துக்கு தேவை என்று அடிக்கடி என்னை ஆற்றுப்படுத்துவார். முகநூல் வாயிலாக அவர் நேரடியாக எனது பல்கலைக்கழகத்தில் என்னுடைய ஜூனியராக படித்த ஒருவர். இன்றைக்கு தமிழ் துறையில் எழுத்துத்துறையில்
மிக பிரகாசிக்கின்ற ஒருவராக இருக்கிறார். அவருக்கும் இவ்விடத்தில் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஆமாம், உண்மைதான். இத்தகையவர்கள் நம்மை ஊக்குவிக்கிறார்கள். ஒரு திரியை தூண்டி விடுவது போல நம்மை அவர்கள் தூண்டிவிடுகிறார்கள் வெளிச்சமாக்க என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுடைய பாடசாலை ஆசான்கள் பற்றி பெருமிதமாக சொன்னீர்கள். இந்த வேளையில் நீங்கள் இடையில் கூட இன்னும் சிலரை பற்றி சொன்னீர்கள். அவர்களை நான் எங்களுடைய தயாரிப்பாளரையும் கூறினீர்கள். அவர்களையெல்லாம் நான் கற்பதனால் தான் இன்னும் சிறப்பாக என்னால் தர முடிகிறது என்று. இதைவிட சிறப்பாக யாருக்கும் நீங்கள் நன்றி கூற வேண்டும் என நினைக்கிறீர்களா? நிச்சயமாக ஏராளமான நபர்கள் இருந்தாலும் நேரத்தை கருத்தில் கொண்டு என்னுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் அப்துல்லா ரமீஸ் அவர்களை சொல்ல வேண்டும். அவர் அடிக்கடி சொல்லுவார், உங்களிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது, அது இந்த சொற்களை மிக லாபகமாக கையாளுகின்ற ஒரு திறன் உங்களுக்கு வந்திருக்கிறது, அதை அந்த உரிய சந்தர்ப்பங்களில் சரியாக போய் கொண்டு சேருங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்று என்னை சொல்லுவார். எனவே அவருக்கும் விடத்தில் என்னை வழிகாட்டிய ஒரு குருநாதர் என்ற அடிப்படையில் அவரையும், எனது மதிப்புக்குரிய ஆசான் திரு மன்சூரே காதர், அதே போல் இன்னும் ஒரு மூத்த இலக்கியவாதி, அண்மையிலே அவர் மரணித்திருந்தார், கவிஞர் இஸ்மா பரீட் என்று சொல்லக்கூடிய ஒருவர். அவரை சம்மாந்துறையில் வாலிப கவிஞர் வாலி என்றுதான் அழைப்பார். அவர் சந்தம் மரபு கவிதைகளில் எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை, இருந்தாலும் உங்களுடைய மரபு கவிதையை பிடித்திருக்கிறது, அது காரணம் தெரியுமா முகமட் என்று கேட்பார். அந்த உங்களுடைய கவிதையினுடைய பின் சந்தம், அதுக்கு ஒரு கவிதையை அவர் சொல்லுவார். அடிக்கடி நான் மேடைகளிலே அந்த கவிதையை ஆரம்பிக்கின்ற போது, பொதிகையிலே தோன்றி வந்த பொன்னிகர்த்த செந்தமிழே புலமை பெற வளைந்துங்கு வாணி, நான் எதுகையிலும் மோனையிலும் எடுக்கின்ற கவிதைக்குள் ஏற்றாற்போல் இருக்கின்ற தேனி வாணி தேனி என்ற இறுதிச் சந்தங்கள் எனக்கு பிடித்திருக்கிறது என்று என்னை அடிக்கடி சொல்லுவார். எனவே உங்களுடைய மரபு எனக்கு பிடித்திருக்கிறது, அடிக்கடி எழுதுங்கள் என்று சொல்லி அவர் என்னை ஆற்றுப்படுத்தி இந்த எனது நிலமும் நிலவும் என்ற நூலை வெளிவருவதற்கு கூட காரணமாக இருந்து அவர் ஒரு நூலை எழுதியிருந்தார், நிலாத்தீவு என்ற பெயரில் ஒரு நாவல். அது எல்லா முயற்சிகளும் செய்துகின்ற போது இறைவன் அவரை அவர் வசம் அழைத்து விட்டான். அவரையும் நான் இவ்விடத்தில் மிக கருணையோடு நினைவு கூறுகிறேன். ஆமாம், எல்லோரையும் நினைவு கூறுகிறீர்கள். இன்னும் கற்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு இருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தகங்கள் இன்னும் வெளிவர வேண்டும் என்று நாங்களும் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். வெளியிடுவதோடு மட்டும் இல்லாமல் அவை எல்லா இடங்களையும் சென்று சேர வேண்டும், அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய எங்கள் தூவானத்தை அலங்கரித்தமைக்காக எங்கள் தயாரிப்பாளர் மற்றும் குழுவினர் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி, வணக்கம். எமது இந்த கலையகத்துக்கு என்னை அழைத்து மிக மிகுந்த உபசரிப்போடு என்னை நேர்காணல் செய்த அக்கா உங்களுக்கும், அதே போல் இந்த நிகழ்ச்சிக்குரிய தயாரிப்பாளர் பாடலாசிரியர் கவிஞர் அஸ்மின் சார் அவர்களுக்கும் இவ்விடத்தில் நான் நன்றியை கூறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது அதை அனுபவிக்க வேண்டும், அதை நீங்கள் வாய்ப்புகள் வரும்போது அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எனக்கு அடிக்கடி சொல்வார். எனவே எனக்கான ஒரு சந்தர்ப்பம் அது வாய்த்திருக்கிறது. இவ்விடத்தில் மிக நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆம், இன்று எங்களுடைய தூபானத்துக்கு வருகை தந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து விடைபெறுகிறார் சம்மாந்துறை சந்த கவிஞர் அச்சி முகமது அவர்கள். அவருக்கு எங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்தும் நாங்கள் விடைபெறுகிறோம். நேயர்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.